friends, welcome to my channel. வாங்க இன்னைக்கு இன்ஸ்டன்ட் பருப்பு பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது உடனே 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய பாயசம் தான். அதுக்கு நம்ம அடுப்புல மீடியம் ஹீட்ல ஒரு குக்கரை வச்சுட்டு அதுல 1 கப் பாசிப்பருப்பு போறோம். பாசிப்பருப்பு வேற ஒண்ணும் இல்ல, மூந்தால்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல 2 நிமிஷம் தான் வறுக்கணும். அதுக்கு மேல வறுக்க கூடாது. நல்ல அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். அந்த 2 நிமிஷத்துல அந்த ஸ்மெல் வந்துடும். ஸ்மெல் வந்த உடனே அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு அது சூடு ஆறின உடனே 2-3 தடவை அலசிடுங்க. 2-3 தடவை அலசிட்டோடனே அதை திரும்பி மீடியம் ஹீட்ல அடுப்புல வச்சுட்டு 2 கப்பு தண்ணி ஊத்துங்க. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி. அது கூடயே நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு அது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஜஸ்ட் 2 விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேல வைக்க கூடாது. வறுக்கிறதும் விசில் தான் டைம். உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடியது. சாப்பிட்ற நேரத்தில் ஒன்றுமே இல்லை வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக இது செய்யக்கூடியது. இது 2 விசில் வந்தோடனே அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக விசில் போன உடனே இந்த பாருங்க விசில் நார்மலாக போயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தோன்னே எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கக்குள்ள முழுசாக இருக்கும், ஆனால் உள்ள வெந்திருக்கும். இந்த பதம் தான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்துடணும். இதுக்கு மேல ரொம்ப குழக்குழன்னு இருந்தா சாப்பிட நல்லா இருக்காது. இதுதான் நம்ம சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். திரும்பவும் குக்கரை அடுப்புல வச்சுட்டு மீடியம் ஹீட்ல அது கூட நம்ம வந்து 1/2 லிட்டர் பால் ஊத்துறோம். பச்சை பால் தான் ஊத்துறோம், காய்ச்சின பால் கிடையாது. அது கூடயே நம்ம வந்து 1 கப்பு வெல்லம் போடுறோம். வெல்லம் வந்து என்னோட வெல்லம் சுத்தமாக இருக்குதுனால நான் அப்படியே போடுறேன். உங்களுக்கு வந்து சுத்தம் இல்லைன்னா அதை காய்ச்சி அந்த சிரப் எடுத்து போடுங்க. இல்லைன்னா இது கூட சர்க்கரையும் போட்டால் ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வெல்லம் கரைஞ்ச உடனே நான் 2 ஏலக்காவை தட்டி போடுறேன். அது கூடயே நான் 1/2 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி போடுறேன். சுக்கு பொடி போட்டால் நல்லா பாயசம் நல்லா மணமணன்னு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம சுக்கு பொடி போட்டு கலந்தோடனே அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு வச்சுடுங்க. இன்னொன்று ஒரு அடுப்பில் மீடியம் ஹீட்டில் ஒரு சின்ன பேனில் நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு நெய் சூடாடினோடனே நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பும் போட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆடினோடனே அது கூடயே நமக்கு தேவையான அளவு திராட்சையும் போட்டுட்டு திராட்சை வந்து அழகாக பொங்கி வரும் பாருங்க. அந்த டைம்ல அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு நம்மளுடைய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடைய நெய்யோட கலந்தது நம்ம பாயசத்துல ஊத்திட்டு கலந்துட வேண்டியதுதான். இப்போ நம்மளுடைய கமன்னு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாசிப்பருப்பு பாயசம். இது சூடாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா சூடு ஆறிட்டும் சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.